வணக்கம் நேயர்களே. கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக நிறைந்த அன்போடு வாழ்வது எப்படி, இன்னைக்கு அந்த சைக்காலஜி கேட்க போறோம். கணவன் கிட்ட மனைவி அல்லது மனைவி கிட்ட கணவன் ரொம்ப கோவப்பட்டு பேசும் பொழுது அல்லது விரக்தியில பயங்கரமா புலம்பும் பொழுது ஒருத்தர் மற்றொருவரை பார்த்து எதுவும் ரியாக்ஷன் கொடுக்காம அப்படியே அமைதியா அவங்கள பேச விட்டு, கதற விட்டு, புலம்ப விட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. இதுக்கு ரியாக்ஷன் பண்ணி பிரச்சனையை பெருசாக்காம பேச விட்டுருங்க. பேசி பேசி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களே பாத்தீங்கன்னா அந்த வேகம் குறைஞ்சி தளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. ஏன்னா கணவனிடம் மனைவி புலம்புவதற்கும் கத்துவதற்கும், மனைவியிடம் கணவன் புலம்புவதற்கும் கத்துவதற்கும் உரிமை படைத்தவர்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களை விட்டு ஆறுதல் சொல்றதுக்கு இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. அதனால உங்கள் லைஃப் பார்ட்னர் எவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டாலும் பேசினாலும் மற்றவர் அதை கவனமாக உள்வாங்கி எந்த ரியாக்ஷனும் இல்லாம அவர்கள் கொட்டி விடட்டும் அனுமதி தாருங்கள். நீங்கள் இருவருமே கடைசி வரைக்கும் நிறைந்த அன்போடும் காதலோடும் புரிந்து கொண்டு வாழ்வீர்கள். ஏனென்றால் இதை கேட்கின்ற நீங்கள் அத்தனை பேரும் சாதிப்பதற்காகவே பிறந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் ஐஸ்வர்யம் பொங்கட்டும். நன்றி, வணக்கம்.